ஹே ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, நான் உங்க ஐஷன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 5 ப்ரோவோடைய அன்பாக்சிங் அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஓப்போ ரெனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ரைஸுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்போ ரெனோ 5 ப்ரோ வந்து இந்த வருஷம் ஜான்வரி மாதம் வந்து லான்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு நிறையவே கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா 5 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இப்போ போய் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ரிவ்யூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை ரிவ்யூ பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் ரிவ்யூ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படேட்டராக இப்போ கரண்டாக நிறையவே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது கரெக்டாக. ஸோ அந்த ஆப்ஷனில் இது வைக்கலாமா, இது வந்து உண்மையாகவே ஒர்த்து தானே இப்போ வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், உண்மையாகவே ரொம்பவே வந்து ஒரு ப்ரீமியமான ஃபீல் தாங்க. ஓப்போ வந்து எப்போவுமே அவங்களுடைய ஹை செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குலாம் கொடுக்குற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்கை கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளூ வித் பிளாக் பேர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த ப்ளூ கலரில் அந்த பிளாக் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இப்போ இந்த ரேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளால இருக்கக்கூடிய பாக்ஸை பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுவுமே ரொம்ப நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளால வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே எப்பவுமே வந்து ஓப்போ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களோட புக்லெட்ஸு, வாரண்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே டாப்பில் வச்சிருவாங்க. அதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனை வைப்பாங்க. ஏன்னா சேஃப்டி முக்கியம் பிகில். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவோட பாரம்பரிய வழக்கம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட ஒரு 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓப் 2.0 சப்போர்ட் இருக்கிறனால 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி இயர்ஃபோன் கொடுத்துருக்குறாங்க. இந்த பஞ்சாயத்தை நம்ம கடைசியாக வச்சுப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இப்போ இதோடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். டிஸ்பிளே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் AMOLED கர்வ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் வந்து HDR10+ சப்போர்ட் வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதோட பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 402 பிக்சல்ஸ் பெர் லீனியர் இன்ச்சோட வருது. இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வர பேனல் வித் 180 Hz டச் சாம்பிளிங் ரேட்டோட வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1100 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பிரைட்டான டிஸ்பிளே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட பில்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ரெண்டுத்துலையுமே வந்து Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் டிசைன் தான், ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் ஃப்ரேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாடி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இதோட சிப்செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் மீடியாடெக்கோட Dimensity 1000+ SoC வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 nanometer சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். இதோட GPU அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Mali G77 MC9 வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக Android 11 பேஸில் வந்து ரன் ஆகுது வித் ColorOS 11.1 வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதோட RAM வேரியன்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் வேரியன்ட் வந்து 8GB அண்ட் மேக்ஸிமம் வந்து 12GB. அண்ட் ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 128GB, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 256GB கொடுத்துருக்காங்க. ரேம் டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா UFS 2.1 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4350 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வித் 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் சார்ஜ் பண்ணிக்க நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா USB Type C 3.1 வெர்ஷனோட வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ கேமரா செட்டப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா வித் f1.7 அபேச்சரோட வருது. 8 மெகாபிக்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் வித் f2.2 அபேச்சரோட வருது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 2 மெகாபிக்சலுக்கு மேக்ரோ வித் f2.4 அபேச்சரோட வருது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 2 மெகாபிக்சலுக்கு டெப்த் வித் f2.4 அபேச்சரோட வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வித் f2.4 அபேச்சரோட வருதுன்னு சொல்லலாம். இப்போ பிரைமரி கேமராவில் நம்மளால மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும்
வீடியோஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா EIS சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் சிம் கார்ட் ஸ்லாட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா SD கார்டெலாம் வந்து போட முடியாது, இன்பில்ட்டாக கொடுத்துருக்கிற மெமரி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கனெக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து டியூவல் 5G சப்போர்ட் இருக்குது, டியூவல் 4G சப்போர்ட் இருக்குது, அண்ட் இதுக்கு வந்து ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, A2DP சப்போர்ட் இருக்குது, LE சப்போர்ட் இருக்குது, aptX HDE சப்போர்ட் இருக்குது, NFC சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து வைட்பேண்ட் L1 சப்போர்ட்டுமே இதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக் கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இதுக்கு 3.5mm ஜாக் கிடையாது. பேசுவோம் இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள வரலாம். இதோட பில்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீரியஸாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாமல் பின்னாடி கிளாஸ் பேக்காக இருந்தாலுமே Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்பிளே கூட பார்த்தீங்கன்னு வைங்களேன் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பில்டில் நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எல்லா ஸ்ட்ரக்சருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 173 கிராம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் வெயிட்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் த லைட்டஸ்ட் வெயிட் ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். இதோட டோட்டல் திக்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே டோட்டலாகவே 7.6mm தான். அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒன் ஆஃப் த தின்னஸ்ட் ஃபோன் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வித் கிரீன் ஆக்சென்ட்டோட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவோட சிக்னேச்சர் ஆகிட்டு வருதுன்னு சொல்லலாம். எதை பார்த்தாலும் அந்த கிரீன் கலர் ஆக்சென்ட் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிஸ்பிளே அப்படின்னே சொல்லலாம். நம்ம எவ்வளவோ சூப்பர் AMOLED டிஸ்பிளேஸ் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்பவே ஐ கேச்சிங் மூமெண்ட்டாக இருந்தது அப்படின்னே சொல்லணும் இதோட டிஸ்பிளேவை பார்க்கும்போது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரொம்ப கர்வாகவும் இல்லாமல் ரொம்ப கர்வ் கம்மியாகவும் இல்லாமல் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். கர்வ்டு மட்டும் தானே அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இது வந்து HDR10+ பேனலுங்கிற ஒரு காரணமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே வந்து அந்த கலர் ரிச்னஸ் வந்து நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ரொம்பவே வந்து பஞ்சி கலர் தான் இருக்குது, பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த AMOLED டிஸ்பிளே கூட ஓப்போவோட கலர் OS வந்து கூட சேர்ந்து நீங்கள ஒரு வகையான ஒரு புத்துணர்ச்சி தருது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அது அந்த அளவுக்கு அதோட டிஸ்பிளே இருக்குது. அண்ட் இதோட டிஸ்பிளேயை வந்து நம்ம வந்து நிறைய பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 180 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 36,000 rupees வருதுன்னு சொல்லலாம். இந்த Oppo Reno 5 Pro சீரிஸ் வந்து ஒரு 36,000 rupeesல வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே மேலேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸ்க்ராச்சஸ் அவ்வளோ ஈஸியாக ஆகுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ஸ்க்ரீனோட கவரேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 92.1% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்பவே பெரிய ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது பெசில்லாம் ரொம்பவே லைட்டாக தான் இருக்கும், ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்த்தாலுமே நமக்கு வந்து பெசில் இருக்க மாதிரியே தெரியல. ஏன்னா வந்து ஏற்கனவே இது வந்து ரொம்பவே தின்னான ஃபோன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் டிஸ்பிளே இருக்கிறனால சீரியஸாக பெசில் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீலே ஆகலை. ரொம்பவே கம்ப்ளீட் கர்வ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டிஸ்பிளே அப்படியே வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வேற லெவலில் இருக்கிறனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு 3D பார்டர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பேர் வேற வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மார்க்கெட்டில் நமக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ் இருக்குது. இப்போ சாம்சங்கோட S சீரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டிஸ்பிளே வந்து ஒரு வகையில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் OnePlusன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக தெரியும் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவோட இந்த Reno 5 Proவோடைய டிஸ்பிளே வந்து நமக்கு தனியாக தெரியும்னு சொல்லலாம். இப்போ டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேக்கு 10/10 கொடுப்பேன். ஏன் அப்படின்னா என்னதான் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் நமக்கு தரலனாலும் 90 Hzல வந்து உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ 10/10 ஃபார் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா MediaTek Dimensity 1000+ SoCயால தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அப் ஆயிருக்கு. வித் Mali G77 MC9னால வந்து பார்த்தீங்கன்னா இதோட GPU வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டால் சீரியஸாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னைக்கு வரைக்குமே வந்து ஏதாவது ஃப்ரேம் ட்ராப் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் இதோடைய பெஞ்ச்மார்க் ஸ்கோராக இருக்கட்டும் அண்ட் அதை தாண்டி கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 90 Hz பேனலாக இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். 120 Hz இருந்தாலும்
இருந்தாலும் சீரியஸாக கேம் விளையாடும்போது நமக்கு ஃபீல் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் 90 ஹெர்ட்ஸுங்கிறது ரொம்பவே டீசெண்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 60 ஹெர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது 90 ஹெர்ட்ஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் ஃப்ரேம் ட்ராப் எங்கேயுமே நான் பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 4350 mAh பேட்டரி வருது அண்ட் 65 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் புக் 2.0 சப்போர்ட் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக. ஸோ இது வந்து உண்மையாகவே ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் சீரியஸாகவே ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் வேறு லெவலில் டக்குன்னு ஏறிடுது. ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேரபிள்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி வேறு ஏதாவது டிவைசஸ் வேணாலும் நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுவுமே ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி இது ஹெவி யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 hours கிட்ட வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாலாம் வரல, ஒரு 18 to 20 hours கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நார்மலாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நாள் கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD+ பேனல் அண்ட் 7 nanometer சிப் செட்டு, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனுக்கு நார்மல் யூசேஜில் வந்து ஒரு 1.5 நாள் வர்றது பெரிய விஷயம். அண்ட் ஹெவி யூசேஜில் இன்னும் கொஞ்சம் வந்திருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் இது பரவாயில்லை, ரொம்பவே டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேமரா. ஓப்போ வந்து எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களோ இல்லையோ உங்களோட கேமரா ரிலேட்டடான சாஃப்ட்வேரில் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 64 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MP வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. 2 MP டெப்த் கொடுத்துருக்காங்க. 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த டெப்த்தை தூக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு அது 2 MP கொடுக்கணும், அதையும் மேக்ரோவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு வெறும் ஒரு 3 கேமரா செட்டப்பாக கொடுத்துட்டு போயிருக்கலாம். அண்ட் அந்த 2 MP டெப்த்துக்கு பதிலாக மேக்ரோவில் கொஞ்சம் நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் அவங்க தரல. இப்போ 64 MP கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் முக்கியமாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டியூவல் வீடியோ மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ 2 வீடியோவுமே நம்மளால சைமல்டேனியஸாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் இன் பிக்சர் மோட் கூட நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா நைட் வீடியோ எடுக்க முடியும். இது மூலமாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா AI அல்காரிதம் யூஸ் பண்ணி வேற லெவல் நைட் வீடியோஸ்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் AI போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ போர்ட்ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எட்ஜ் டிடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்யூரேட்டாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மோனோக்ரோம் வீடியோஸ் வந்து நம்மளால எடுக்க முடியும். என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ் கலர்ஸ் வந்து RGB பிரைமரி கலர்ஸ் நமக்கு இருக்குது கரெக்டாக. ஸோ அந்த பேஸ் கலர்ஸை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு மற்ற கலர்ஸை வந்து பிளாக் பண்ணி காட்டுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோனோக்ரோம் வீடியோவோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட் கலரை மட்டும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ரெட் கலரில் இருக்க பொருள் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியும், மற்றதெல்லாம் பிளாக் கலரில் தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோனோக்ரோம் வீடியோ. ஸோ இந்த ஃபீச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீச்சர் AI சீன் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலமாக இன்னும் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பஞ்சியான கலர் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணாங்க. பட் நான் எடுத்த வரைக்கும் என்ன கிளைம் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் மோடில் எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் AI சீன் என்ஹான்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக பிக்சர் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் சேச்சுரேட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது 64 MP கேமரான்னு சொல்லிட்டு தான் பிராண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்மளால 108 MP கூட பார்த்தீங்கன்னா நம்மளால ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓப்போ சீரியஸாக ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ரிலேட்டடான ஃபீச்சர்ஸ் வந்து நிறையவே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சின்ஸ் இதுக்கு வந்து EIS சப்போர்ட் தான் இருக்குது, OIS சப்போர்ட் கிடையாது. பட் ஆனால் இருந்தாலும் EIS சப்போர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். PD ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்பவே வந்து ப்ரிசைஸாக இருந்துச்சு, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம், ரொம்பவே அக்யூரேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நினச்ச மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய பிளேசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டு மற்ற இடத்துல வந்து பிளர் பண்ண இதனால முடிஞ்சிச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்னுமே நிறைய கேமரா சைடில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ செல்ஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 MP கொடுத்துருக்காங்க. அது கொடுத்தது ஒன்று தான், கொடுக்காம இருக்கிறது ஒன்று தான் அப்படின்னு தான் சொன்னேன். அப்படின்னா இதில் வந்து பியூட்டி மோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிருது. நான் எப்போ பாரு செல்ஃபி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் பவுடர் அடித்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கே என்னை பார்க்குறதுக்கு வந்து டவுட்டாக இருக்குது, உண்மையாகவே நான் ரொம்ப பாலிஷ் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் வந்து திரும்ப அந்த பியூட்டி மோடை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் எடுக்க முடியுது. அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாலாம் எடுக்க மாட்டேங்குது,
நார்மலாக எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ். சீரியஸாகவே ஒரு வேற லெவல் டாப் நாச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வெறித்தனமாக தானே இருக்கும், சீரியஸாக வெறித்தனமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த டிஸ்பிளேயோட கலர் ப்ரொடக்ஷனு அண்ட் அதை தாண்டி ஒவ்வொரு கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன் அது ரிச் டோனில் வந்து தூக்கி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு வந்து தனியாக அவங்க ஓப்போ ஏதாவது வந்து சாஃப்ட்வேர் பின்னாடி ரன் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல. பட் சீரியஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு சீரியஸாகவே ரொம்ப டிலைட்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கர்வ் ஸ்க்ரீனில் வந்து வீடியோஸ் பார்க்குறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான தனி ஃபீல் அப்படின்னே சொல்லலாம். சீரியஸாக நான் அதை என்ஜாய் பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்லாம் கிடையாது, மோனோ ஸ்பீக்கர் தான். பட் ஆனால் அந்த மோனோ ஸ்பீக்கர் ரொம்பவே லவுடாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வேணா ஒரு சாம்பிள் காட்டுறேன்னு பாருங்கள். ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, நான் உங்கள் அஸ்வின் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பெரிய ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கேம்னால உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை சர்க்கிள்லையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ் அன்லாக்குமே இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா ஓப்போவோட R&D வேற லெவல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபேஸ் அன்லாக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் வந்து பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ண அடுத்த நிமிஷமே அன்லாக் ஆயிடுச்சு. ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன். ஸோ நம்மளால் நிறைய வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு AMOLED டிஸ்பிளேங்கிறனால ஆல்வேஸ் ஆன் ஃபீச்சர் நமக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம நினச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உள்ளால வந்து என் நம்பர் ஆஃப் கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எட்ஜ் இருக்கிறனால எட்ஜ் லைட்டிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது சைடில் வந்து எட்ஜ் வந்து லைட் அப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ட்ராயராக இருக்கட்டும், ஐகான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். நீங்கள் நினச்ச மாதிரி உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே ஒரு யூஸராக எனக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் இதுக்கு வந்து அட்வான்டேஜ் இருந்தாலும் எல்லா அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், கரெக்டாக? ஸோ சொல்கிற அளவுக்கு பெருசாலாம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிற விஷயம் சீரியஸாகவே அந்த 3.5mm ஜாக் கொடுக்காதது. Type-C கேபிளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? இப்போது இன்கேஸ் வந்து என்கிட்ட வந்து அந்த கேபிள் நான் மிஸ் பண்ணிட்டேன், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நான் அதை எடுத்து வரல, இல்லை கன்வெர்ட்டர் நான் எடுத்துகிட்டு வரலங்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து நான் வந்து கடன் வாங்கி ஒரு இயர்ஃபோன் கூட என்னால் யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த ஒயர்லெஸ் ஹெட்செட்ஸ்லாம் நமக்கு வந்து ரொம்பவே தலைவலி பிடிச்ச வேலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஒரு 3.5mm ஜாக் கொடுத்துருக்கலாம் ஓப்போ, பட் ஆனால் அவங்க தரல. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டியூவல் சிம் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்மளால் வந்து எக்ஸ்டர்னல் மெமரியை ஆட் பண்ண முடியாது. இதுவுமே ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மினிமம் வேரியன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 128GB அண்ட் மேக்ஸிமம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 256GB. சீரியஸாக எனக்கு அடிஷ்னலாக தேவைப்படும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேம்ஸோட அப்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா GB கணக்கில் 10GB வரைக்கும்லாம் மேக்ஸிமம் போகுது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தாது, கரெக்டாக? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 2MP டெப்த்து. சீரியஸாக அதை வந்து கட் பண்ணிவிட்டு மேக்ரோவில் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் அவங்க தரல. மேக்ரோ ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜூம் பண்ணோன்னா சீரியஸாகவே பிக்சரோட குவாலிட்டி வந்து கம்மியாகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டெப்த்து கொடுக்குறதுக்கு பதிலாக உண்மையாகவே மேக்ரோ கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு IP ரேட்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மூலமாக என்ன தெரிய வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டோ டஸ்ட் ரெசிஸ்டன்ஸோ கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில ப்ரீடிஃபைண்டாக சில ஆப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நம்மளால் வந்து அன்இன்ஸ்டாலே பண்ண முடியல. இது வந்து சிஸ்டமோடையே வருது அப்படின்னு சொல்லலாம், பிளாட்வேர் மாதிரி வருது. ஸோ இது ஒரு ஹை செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன், இதுலேயும் இதே மாதிரி வந்து ஓப்போ பண்ணுறது கொஞ்சம் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு சொல்லணும்.
ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லாட்டியும் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு இம்பாக்ட் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா 3.5mm ஜாக் ரொம்ப முக்கியம் தான். நிறைய பேர் வந்து கேமரா சென்ட்ரிக்காக போவாங்க, பட் ஆனால் இது அந்தளவுக்கு இல்லை, டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ரொம்ப நம்ம நினச்சலாம் பயங்கரமாலாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஹீட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணாலும் என்னால் வந்து லைட்டாக வந்து ஒரு ஹீட்டாக ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. உங்களுக்கு அந்த ஹீட்டை நான் வந்து சொல்லணும்னு வைங்களேன். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம், உங்களால் வந்து ஒரு சின்ன ஒரு வார்ம்னஸை கையில் ஃபீல் பண்ண முடியும் கரெக்டாக. ஏன்னா இது வந்து பின்னாடி கிளாஸ் வேறு, உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு ஹீட் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லலாம். ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கானா கிடையாது, பட் ஆனால் வெயிலில் போயிட்டு நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னால் ஹீட்டை ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிச்சு உங்களோட டிவைஸ் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிலில் வந்து வீடியோ வந்து அதுவும் நான் மேக்ஸிமம் செட்டிங்ஸ் 4K 30 FPS வச்சு எடுக்கும்போது ஹீட் ஆச்சு என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்களா. பட் ஆனால் நார்மல் கண்டிஷன்ஸ் நீங்கள் கேம் விளையாடுறீங்க இல்லாட்டி சார்ஜ் போட்டிருக்கீங்கும்போது அந்த வார்ம்னஸை தவிர ஓவர் ஹீட் ஆன மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவர் ஹீட்டிங் இஷ்யூலாம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட செல்லுலார் ரிசப்ஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். நான் வந்து 3 டிஃப்ரெண்ட் சிம்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன், அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வி. ஸோ இந்த 3 சிம் கார்ட்ஸையும் நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 சிம் கார்ட்ஸ்க்குமே 4G செட்டிங்ஸில் வச்சு நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் டவர் காட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரெண்டு ரீசன் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இருக்கிற ஏரியாவில் ஒரு வேளை டவர்ஸ் அதிகமாக இருக்கலாம் இல்லையா. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5G இன்பில்ட் மோடம் இருக்கிற காரணத்தினால 4G சிக்னல்ஸ் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காலோட குவாலிட்டிலையும் சரி, ஏதாவது வந்து நாய்ஸ் இருக்குதா இல்லாட்டி வந்து ஏதாவது லேட்டன்சி இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எந்த ஒரு டிலேவும் கிடையாது. ரொம்பவே நல்ல ஒரு ரிசப்ஷன் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டிரான்ஸ்மிஷனும் சரி, ரிசீவிங் சைடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ செல்லுலார் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நிறைய பேருக்கு நிறையவே கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை இப்போ வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கேம் சென்ட்ரிக்காக நான் கேம் விளையாடுவேன் வெறிதானமான கேமர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு 90 Hz பேனல் ஓகேனா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு போகலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்பவே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தருது, நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவோட கேமிங் மோடு ஒன்று இருக்குது. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை வேறு லெவலில் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 Hz பேனல்னால எனக்கு ஓகே நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு போகலாம். இல்லை 120 Hz தான் நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்து யாரெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நிறையவே ஸ்மார்ட் போன்ஸ் வந்து 5G வந்து ஆஃபர் பண்றாங்க. பட் ஆனா இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5G வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் மினிமம் 3 இயர்ஸ் கிட்ட ஆயிரும்னு வச்சுப்போம். இப்போ நீங்க வந்து 5G வந்து வரும்போது நான் இந்த ஸ்மார்ட் போனை தான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சஜஷனா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 15 பேண்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது. 5G வரும்போது எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ சாம்சங்காக இருக்கட்டும், சில OnePlus ஃபோன்ஸாக இருக்கட்டும், அண்ட் அதை தாண்டி வந்து ரியல்மி ஃபோன்ஸ் எது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே மினிமம் வந்து 2 பேண்டு தான் தருவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூவர் வந்து இப்போ 5G மொபைல் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 பேண்ட்ஸ் கிட்ட வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். பட் ஆனால் 15 பேண்ட்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கோல்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வேணும், ஒரு 5G யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் அதை தாண்டி யாரெல்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு டிஸ்பிளே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது இந்த 3.5mm ஜாக் வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரெயினில் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ரொம்பவே நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லோ பட்ஜெட் கர்வ் டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் ஒரே ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்குது இன்னும் ஒன்று இருக்குது. என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா LG விங்கு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா LG வெல்வெட்டுன்னு சொல்லிட்டு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே இருக்குது. பட் ஆனால் அது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும், அதோட UA எவ்வளோ பேருக்கு பிடிக்குங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் LG விங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே கையோட கலந்து ஒரு நாள் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு ப்ராசஸர் அண்ட் நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே உள்ள ஸ்மார்ட் ஃபோன் வந்து கம்மி ரேட்டில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா Oppo Reno 5 Pro மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி Oppo Reno 4 Pro இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தில் நீங்கள் எது வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கிக்கலாம். பட் ஆனால் நான் சொல்கிற சஜஷன் கண்டிப்பாக வந்து Oppo Reno
Reno 5 Pro ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 36,000 rupeesக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே டியூன்ட்.